நேத்து ஒரு ட்வீட் போட்டாரு செல்வகுமாரே கூட. இது வந்து மாநில அரசின் திட்டம் தான். மாநில அரசின் திட்டம்ன்றதுனால ஒன்றிய அரசு பணம் ஒதுக்கல அப்படின்னு நேத்து சொன்னாரு. இன்னைக்கு காலையில தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறம் மைண்ட் மாறிடுச்சா இல்ல எல்லாரும் பாயிண்ட் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் மைண்ட மாத்திக்கிட்டாரான்றது தெரியல. மூத்த பத்திரிகையாளர் ரங்கராஜ் சொல்லியிருக்கிறாருங்க, மெட்ரோ திட்டத்துக்கு மத்திய அரசு பணம் தருதுன்னு எங்கேயாவது சொல்லியிருக்கா? அவர் மூத்த பத்திரிகையாளர் சொல்றது அப்ப தவறாங்க? ஆமா, தவறுதான். ரங்கராஜ் பாண்டே வந்து ஏற்கனவே நிறைய இடங்கள்ல தவறா சொல்லியிருக்காரு. மூத்த பத்திரிகையாளர் அப்படின்னு பேரு தான். இஷ்டத்துக்குன்னு அறிக்கையில் சொல்லிடுவாங்க. அதை வந்து ஒன்றிய அரசு வந்து தூக்கிட்டு சுமக்கணுமா அப்படின்ட்டு. இப்போ அது வந்து லாஜிக்கலி கரெக்ட்னு வச்சுப்போம். இல்லை கரெக்ட்னு ஒரு பேச்சுக்கு வச்சுக்கலாம். அப்படி பார்த்தா அதோட அந்த லாஜிக்கோட ரிவர்ஸும் அப்ளிகபிள் ஆகும் தானே. ஒன்றிய அரசு என்னத்தையாவது சொல்லிட்டு போயிடும், அதை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் தூக்கிட்டு சுமக்கணுமா அப்படின்ற கேள்வியும் வருது. இல்லை இது ஏன் சொல்றேன்னா, ஒன்றிய அரசு அது மாதிரி பல திட்டங்களை பண்ணிக்கிட்டு இருக்கு. பரந்தூர் விமான நிலையத்துக்கு நிதி ஒன்றிய அரசு தராது அப்படின்னு செல்வகுமார் சொல்றாரு. இப்போ நீங்களும் சொல்றீங்க. அதே மாதிரி ரங்கராஜ் வந்து என்ன சொல்றாருன்னா, அது சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் போய் பணம் தரும் அப்படின்னு அவரு சொல்றாரு. இப்போ யாரு சொல்றது சரி? நீங்க ரெண்டு பேருக்கு முன்னே பேசி முடிவு வாங்க. ஏன் நாக்பூர்ல இருந்து இதுக்கு ஸ்கிரிப்ட் வரலையா? மற்றதுக்கெல்லாம் வந்திருக்கும்ல, இதுக்கு வரல. இப்போ பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 50-50 இருக்கும். 50-50 தான் நடைமுறையில் இருக்கா. அதுக்கும் தாண்டி கிட்டத்தட்ட 70% வந்து தமிழ்நாடு அரசு தான் வந்து அதற்கான நிதியை ஒதுக்குது. 1.25 லட்ச ரூபாய் 1.5 லட்ச ரூபாயில் வீடு கட்டு அப்படின்றாங்க. சிட்டியில் 1.5 லட்ச ரூபாயில் வீடு கட்டிட முடியுமா? வணக்கம், இது யூடியூப். இந்த சென்னை மெட்ரோ ரயில் ஃபேஸ் 2க்கு வந்துட்டு மத்திய அரசு நாங்கள் நிதி தர மாட்டோம், ஸ்டேட் செக்டார் ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் எதுக்கு எங்களை வந்து நிதி கொடுன்னு தொல்லை பண்ணே இருக்கீங்க? இது ஸ்டேட் செக்டார் ப்ராஜெக்ட், நாங்கள் நிதியே தரமாட்டோம் அப்படின்னு எங்கே சொல்லியிருக்கு? ராஜ்யசபாவில் சொல்லியிருக்காங்க நேற்று. அதில் வந்து நல்லா பாருங்கள், கரண்ட்லி டன் அ ஸ்டேட் ப்ராஜெக்ட்ன்ற மாதிரி தான் இருக்கே தவிர வருங்காலத்தில் நாங்கள் எப்போவுமே நிதி தரமாட்டோம் அப்படின்னு தரலை. இது முதல் பாயிண்ட்டு. ரெண்டாவது வந்து 2021-22க்கான நிதியாண்டு அப்போவுமே நிர்மலா சீதாராமன் தான் நிதி அமைச்சராக இருந்தாங்க. அவங்க தான் அந்த நிதி பத்திரத்தை வாசித்தாங்க. அப்படி வாசிக்கிறப்பவுமே அவங்க சொல்லியிருக்கிறாங்க, மெட்ரோ ரயிலுக்கு 63,000 கோடி ரூபாய் தருவோம் அப்படின்னு அவங்க பார்லிமெண்ட்ல சொல்லியிருக்காங்க. எங்க கொரோனாலாம் வந்துச்சு, அதுக்கப்புறம் கவர்மெண்டோட ப்ரையாரிட்டிலாம் மாறிடுச்சுங்க. அதை வச்சு நீங்க என்ன பொய் பரப்பின்னு இருக்கீங்க? இதே தான் செல்வகுமாரும் போட்டிருக்காரு. பிஜேபியை சேர்ந்த செல்வகுமார் இந்த உருட்டி இருக்காரு. இப்போ ப்ரையாரிட்டிஸ் சேஞ்ச் ஆயிருச்சு அப்படின்னா அதே டைமில் மற்ற மாநிலங்களுக்கு அங்கங்கே இருக்கிற மெட்ரோ ரயிலுக்கும் அறிவிப்பு வந்திருந்தது. அந்த இடத்துக்கெல்லாம் ஃபண்டிங் நிற்கலை. அதுக்கப்புறம் ஆனால் தமிழ்நாட்டுக்கு மட்டும் நிறுத்தியாச்சு. ப்ரையாரிட்டிஸ் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா அப்போ தமிழ்நாடு ப்ரையாரிட்டி இல்லையா? கூடவே வந்து இன்னொரு கேள்வியும் சேர்த்து வைக்கலாம். ஆந்திராவுக்கும் பீகாருக்கும் அதிக பணம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்றதுனால இப்போ வந்து இந்த ரெண்டு கட்சிகள், தெலுங்கு தேசம் பார்ட்டியும் நிதிஷ்குமாரோட ஜேடியும், அவங்கள ஆதரவு இல்லைன்னா ஆட்சியை கவர்ந்துடும். அதுக்காக மட்டும்தானே கொடுத்துருக்குறீங்க நிதி. அப்போ ஓட்டு போடலன்னா தரமாட்டீங்க. ஓட்டு ஆதரவு இல்லை ஏதாவது ஒரு வகையில் வந்து நமக்கு லாபம் இருக்குன்னா மட்டும்தான் நிதி ஒதுக்குவேன் அப்படின்றதுக்கு ஏற்றுக்கிட்டது தானே அர்த்தம். சரி, இதெல்லாம் கூட வேண்டாம். இது வந்து ஸ்பெக்குலேஷன். ஒரு 6 மாதம் முன்னாடி 7 மாதம் முன்னாடி பிஜேபியை சேர்ந்த எல்லாருமே தமிழ்நாட்டில் இருந்து ஆஹா ஓஹோன்னு ஒரு விஷயத்துக்கு குதிச்சாங்க. 10 லட்சம் கோடி ரூபாய் வந்து மோடி பிரதமர் ஆனதுக்கப்புறம் தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கியாச்சு. தமிழ்நாட்டுக்கு 10 லட்சம் கோடி ரூபாய் இந்த கடந்த 10 ஆண்டுகளில் கொடுத்துருக்கோம் அப்படின்னு ஒரு கணக்கு சொன்னாங்க. அதுவே ஒரு போகஸ் கணக்கு. அதில் ஏகப்பட்ட தப்பும் தவறுமாக குளறுபடிகளாக தான் வந்திருந்தது. யூடர்னில் நம்ம அதை பற்றி பாயிண்ட் பை பாயிண்ட்டாக எழுதியிருந்தோம். அதில் ஒரு பொய் தான் வந்து மெட்ரோ ரயிலுக்கு 72,000 கோடி ரூபாய் வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னாங்க. கொடுத்து முடிச்சாச்சுன்ற மாதிரி வேறு அதில் கணக்கு எழுதிட்டாங்க. அந்த 72,000 கோடி ரூபாயில் ஃபேஸ் 2க்கோட கணக்கும் வருது 63,000 கோடி ரூபாய். இதை வந்து வெளியிட்டதும் பிஜேபி தான். அண்ணாமலை தான் வந்து ரொம்ப ப்ரௌடாக சொன்னார். இதே செல்வகுமார் மேபி போட்டிருந்தாலும் போட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். இப்போ அவர் போட்டிருந்தாரு இல்லை, இப்போ அவர் சொன்னது பொய்ன்னு அவரே ஒத்துக்கிட்டாரா? பிஜேபி சொன்னது பொய்ன்னு அவரே இப்போ ஒத்துக்கிட்டாரா? ஏன் அப்போ அவரே ஏன் மாற்றி பேசுகிறாரு? நேற்று ஒரு ட்வீட் போட்டார் செல்வகுமாரே கூட. என்னன்னா, இது வந்து மாநில அரசின் திட்டம் தான், மாநில அரசின் திட்டம்ன்றதுனால ஒன்றிய அரசு பணம் ஒதுக்கலை அப்படின்னு நேற்று சொன்னார். இன்றைக்கி காலையில் தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் மைண்டு மாறிடுச்சா இல்லை எல்லாரும் பாயிண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் மைண்டை மாற்றிக்கிட்டாரான்றது தெரில. இப்போ வந்து ஒரு புதிய விளக்கம் கொடுக்குறாரு. ஆமாம் 2021-22 பட்ஜெட்டில் வந்து நிர்மலா சீதாராமன் சொல்லியிருந்தாங்க, ஆனால் ப்ரையாரிட்டிஸ் சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னதே கூட வந்து ரெண்டாவது கொடுத்த பதில் தான். இப்போ இந்த ரெண்டு பதில் எதை எடுத்துக்கிறது? சரி, இதெல்லாம் கூட விடுங்க. இருங்க, நம்ம மூத்த பத்திரிகையாளர் ரங்கராஜ் சொல்லியிருக்கிறாருங்க, மெட்ரோ திட்டத்துக்கு மத்திய அரசு பணம் தருதுன்னு எங்கேயாவது சொல்லியிருக்கா? குறிப்பிட்டு நீங்க காட்டுங்க, அப்புறம் நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்றாங்க. அவர் மூத்த பத்திரிகையாளர் சொல்றது அப்ப தவறாங்க? ஆமா, தவறுதான்.
ரங்கராஜ் பாண்டே வந்து ஏற்கனவே நிறைய இடங்கள்ல தவறாக சொல்லியிருக்காரு, மூத்த பத்திரிகையாளர் அப்படின்னு பேர் தான். ஆனால் வந்து அவ்வளோ இடங்களில் வந்து தவறான செய்தி, பொய் செய்தியெல்லாம் பரப்பியிருக்காரு. அதை வந்து சாணக்கியா அந்த அஃபிஷியல் கார்டுல எல்லாம் கூட போட்டிருக்கிறாங்க. அதனால் வந்து அவர் சொல்லிட்டாருன்றதுனாலேயே அப்படி எடுத்துக்க தேவையில்லை. இப்போ அவர் இந்த கேள்வியை கேட்டார், எங்கே சொல்லியிருக்கு? அதான் நிதிநிலை அறிக்கையில் 2021-22 சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக மாநில அரசுக்கு கடிதம் எழுதிக்கிட்டு இருக்காங்க, கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. கிளாரிஃபை பண்ணியிருக்க வேண்டியது தானே. முடியாது, நாங்கள் எக்காரணம் கொண்டும் எப்போதும் மெட்ரோ ரயிலுக்கு இனிமேல் நாங்கள் பணம் தருவதாக இல்லை அப்படின்ட்டு. முன்னாடி ஏன் அவங்க அப்ரூவ் பண்ணாங்க? அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. அதை 2021 எலெக்ஷனுக்கெல்லாம் முன்னாடி, ஆட்சி மாற்றம் வருவதற்கு முன்னாடி எடப்பாடி அப்போ சீஃப் மினிஸ்டராக இருக்கிறாரு. எடப்பாடி வந்து பிரைம் மினிஸ்டருக்கு கடிதம் எழுதுறாரு. கடிதம் எழுதி மெட்ரோ ரயிலுக்கு ஃபேஸ் 2க்கு பணம் ஒதுக்குங்க அப்படின்னு சொல்லி, அப்போவே அப்படின்னா கிளாரிஃபை பண்ணியிருந்திருக்கலாமே. அதுக்கப்புறம் தான் வந்து நாங்கள் பணம் ஒதுக்குறோம் அப்படின்ற விஷயமே வந்தது. அவர் கடிதம் எழுதினதுக்கு அப்புறம் தான் பார்லிமெண்ட்டில் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அப்புறம் எப்படி இதை வந்து இல்லை, எப்போதுமே அந்த ஒன்றிய அரசு இந்த மாதிரி சொன்னதே இல்லை அப்படின்னு எப்படி ஏற்றுக்க முடியும்? அப்படி இருக்கிறப்ப மூத்த பத்திரிகையாளர் சொல்கிறது எப்படி சரியாகும்? இப்படிதான் நீங்கள் ஏதாவது சொல்லி குழப்பீங்க எங்களை. இப்போ நாங்கள் கிளாரிஃபை பண்ணிடுறோங்க. பரந்தூர் ஏர்போர்ட்டுக்கு வந்து டிட்கோ தான் பணம் தரணும்னு இங்கே பாருங்க மெமராண்டமில் இருக்குது, தெளிவாக காட்டிடுறோம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பணம் வேணும்லாம் கேட்டு இருக்கக்கூடாது. நீங்கள் இஷ்டத்துக்கு ஏதாவது வாக்குறுதி கொடுத்துறீங்க, நாங்கள் அதை தூக்கிட்டு சுமக்கணுமா? இதில் வந்து 2 பகுதியாக பிரிச்சுப்போம். ஒன்று பரந்தூர் விமான நிலையம், அதுக்கு வந்து பணம் தருவதா இல்லையான்றதை பற்றி ஒரு பகுதியாகவும், இந்த நீங்கள் சொல்லிட்டீங்க அதை நாங்கள் சுமந்துக்கிறதா, ரெண்டையுமே தனித்தனியாக பார்ப்போம். முதல்ல வந்து பரந்தூர் விமான நிலையம். பரந்தூர் விமான நிலையத்துக்கு நிதி ஒன்றிய அரசு தராது அப்படின்னு செல்வகுமார் சொல்கிறாரு. இப்போ நீங்களும் சொல்கிறீங்க. அதே மாதிரி ரங்கராஜ் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அது சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் போய் பணம் தரும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இப்போ யார் சொல்கிறது சரி? நீங்கள் 2 பேருக்கு முன்னே பேசி முடிவு வாங்க. ஏன் நாக்பூர்லேருந்து இதுக்கு ஸ்கிரிப்ட் வரலையா? மற்றதுக்கெல்லாம் வந்திருக்கும்ல, இதுக்கு வரல. சரி, இது வேண்டாம். இது வந்து பரந்தூர் விமான நிலையம் வந்து அந்த கிளாரிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நம்ம அதை கண்டினியூ பண்ணிக்குவோம். இப்போதைக்கு அந்த பேச்சு வேண்டாம். அது என்னது, 2வது ஒரு விஷயம் சொன்னீங்களே, தமிழ்நாடு அரசு வந்து இஷ்டத்துக்குன்னு அறிக்கையில் சொல்லிவிடுவாங்க, அதை வந்து ஒன்றிய அரசு வந்து தூக்கிட்டு சுமக்கணுமா அப்படின்ட்டு. இப்போது அது வந்து லாஜிக்கலி கரெக்டுன்னு வச்சுப்போம். இல்லை, கரெக்டுன்னு ஒரு பேச்சுக்கு வச்சுக்கலாம். அப்படி பார்த்தா அதோட அந்த லாஜிக்கோட ரிவர்ஸும் அப்ளிகபிள் ஆகும் தானே. ஒன்றிய அரசு என்னத்தையாவது சொல்லிட்டு போயிடும், அதை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் தூக்கிட்டு சுமக்கணுமா அப்படின்ற கேள்வியும் வருதில்ல. இது ஏன் சொல்கிறேன்னா, ஒன்றிய அரசு அது மாதிரி பல திட்டங்களை பண்ணிக்கிட்டு இருக்கு. எதையாவது ஒரு திட்டத்தை அறிவிச்சு விட்டு அதை வந்து அப்படியே கொண்டு போய் மாநில அரசின் தலை மேலே வந்து சுமத்திடுறது. இது மாதிரி எத்தனை திட்டத்தில் பண்ணியிருக்கிறாங்க தெரியுமா? பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அப்படின்னு ஒரு திட்டம் இருக்குது. அந்த திட்டத்தில் இத்தனை லட்சம் வீடுகள் வந்து அதிகமாக கட்டணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தில் வந்து ஒன்றிய அரசின் பங்கு அப்படின்றது என்ன, மாநில அரசின் பங்கு என்ன? நீங்கள் வந்து வெப்சைட்டில் போய் எடுத்து பார்த்தீங்க, ஒன்றிய அரசின் வெப்சைட்டில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா 50-50ன்னு இருக்கும். 50-50 தான் நடைமுறையில் இருக்கா? அதுக்கும் தாண்டி கிட்டத்தட்ட 70% வந்து தமிழ்நாடு அரசு தான் வந்து அதற்கான நிதியை ஒதுக்குது. 1,4 லட்ச ரூபா 1,50 லட்ச ரூபாயில் வீடு கட்டு அப்படின்றாங்க. சிட்டியில் 1,50 லட்ச ரூபாயில் வீடு கட்டிட முடியுமா? எக்ஸ்ட்ரா ஆகிற பணத்தை யார் கொடுக்க போகிறது? எக்ஸ்ட்ரா ஆகிற பணத்தை வந்து மாநில அரசு ஏற்றுக்குது. இது வந்து பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனாவுக்கு மட்டும் கிடையாது. ஜல் ஜீவன் திட்டமாகட்டும், இல்லை ஸ்மார்ட் சிட்டி திட்டமாகட்டும், எல்லாத்துலேயுமே வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் 50% இருக்குது. சர்வ சிக்ஷா அபியான் இருக்குது. இப்போ அதில் பார்த்தாலுமே அதில் வந்து தமிழ்நாடு அரசோட பங்கு இருக்குது. மிட் டே மீல் ஸ்கீம் முன்னாடி வந்து தமிழ்நாடு அரசு தான் ஆரம்பிச்சது அப்படின்னாலுமே நடுவில் வந்து யூனியன் கவர்மெண்ட்டும் இணைச்சிக்கிறேன்னு சொன்னாங்க. இணைச்சிக்கிறேன்னு சொன்னதுக்கப்புறமா வந்துட்டு 50-50ன்ற மாதிரி வந்தது. ஆனால் அதில் வந்து மொத்த அமௌண்ட்டும் கணக்காகிறதில்லை. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து காலை உணவு போடுறோம், மதிய உணவுலேயே வந்து தினம் ஒரு முட்டை போடுறோம். இப்போ இதுக்கெல்லாம் வந்து ஒன்றிய அரசு பணம் கொடுக்குதா அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் கிடையாது. எக்ஸ்ட்ரா ஆகிற செலவு அனைத்துமே தமிழ்நாடு அரசு தான். அப்படி இருக்கிறப்ப வந்து இது மாதிரி எல்லா திட்டத்துலையுமே சொல்ல முடியும். சரி, இந்த திட்டத்தோட பேருங்கெல்லாம் பாருங்களேன், ஜல் ஜீவன், சர்வ சிக்ஷா அபியான், பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா, ஏதாவது ஒன்றுக்கு தமிழ் பெயர் இருக்கா அல்லது குறைஞ்சபட்சம் ஆங்கில பெயராவது இருக்கா? எல்லா இடத்துலையும் இந்தி திணிப்பு தான். எதை பற்றி பேசினாலுமே அதுக்குள்ளே இன்னொரு பிரச்சனை, நான் அத்தனை பிரச்சனை வந்து ஒன்றிய அரசு பண்ணி வச்சிருக்குது. எதை ஒழுங்காக செய்கிறீங்க? நீங்கள் ஒரு ஆன்டி இண்டியனுங்க.